நகரத் தலைவர்களின் முதல் தலைவரான முதியவர் இளவரசரின் இக்கேள்விக்கு சரியான விடை வைத்திருக்கிறார். பொன்னியின் செல்வர், சோழ நாட்டில் ஒரு மன்னர் உயிரோடு இருக்கும்போதே அடுத்தபடி பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நிர்ணயித்து விடுவது தொன்று தொட்டு வந்திருக்கும் வழக்கம். மதுரை கொண்ட வீரரும் தில்லையம்பலத்து கோயிலுக்கு பொற்கூரை வேந்தவருமான மகா பராந்தக சக்கரவர்த்தி தம் காலத்திலேயே தமக்கு பின் பட்டத்துக்கு வரவேண்டியவர்களை முறைப்படுத்தி விடவில்லையா? அதன்படிதானே தங்கள் தந்தையை சிம்மாசனம் ஏறினார் என்றார். ஆம் ஆம், ஆகையால் இப்போதும் அடுத்த பட்டத்துக்கு உரியவரை பற்றி சக்கரவர்த்தி தானே தீர்மானிக்க வேண்டும். நீங்களும் நானும் அதை பற்றி யோசிப்பதும் பேசுவதும் முறையல்லவே என்றார் இளவரசர். பொன்னியின் செல்வா, சக்கரவர்த்திக்குத்தான் அந்த உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்கிறோம். சக்கரவர்த்தி சுயேட்சாக முடிவு செய்யக்கூடியவராக இருந்தால் அது சரியாகும். தற்போது சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் தஞ்சை கோட்டைக்குள் சிறைப்படுத்தி அல்லவோ வைத்திருக்கிறார்கள். இளவரசே, இன்னும் சொல்லப்போனால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதை பற்றியே எங்களில் பலருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. தங்களுடன் தொடர்ந்து தஞ்சைக்கு வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விரும்புகிறோம். அதிர்ஷ்டவசமாக சக்கரவர்த்தி நல்லபடியாக இருந்தால் அவரிடம் எங்கள் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு பிற்பாடு தாங்கள் தான் சிங்காதனம் ஏற வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்வோம். பிறகு சக்கரவர்த்தி முடிவு செய்கிறபடி செய்யட்டும். பெரியவர் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதை பற்றி சந்தேகப்பட்டு கூறிய வார்த்தைகள் இளவரசரின் உள்ளத்தில் ஒரு பெரும் திகிலை உண்டாக்கின. இத்தனை நாளும் அவர் அறிந்திராத வேதனையும் பீதியும் ஏற்பட்டன. சக்கரவர்த்தியின் உயிருக்கு ஏதோ ஆபத்து நெருங்கிவிட்டது போலவும் அதை தடுக்க முடியாத தூரத்தில் தாம் இருப்பது போலவும் ஒரு பிரமை உண்டாயிற்று. ஈழத்து ராணியை யாரோ மூர்க்கர்கள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போன விவரமும் நினைவுக்கு வந்தது. இனி ஒரு கணமும் தாமதியாமல் தஞ்சைக்கு போய் சேர வேண்டும் என்று பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சில வினாடி நேரத்தில் இளவரசர் தாம் செய்ய வேண்டியது என்னதென்று தீர்மானித்து கொண்டார். இவர்களிடம் வாதமிட்டு கொண்டிருப்பதில் பயனில்லை. பிரயாணப்படுவதுதான் தாமதமாகும். இப்போது இவர்கள் பேச்சை ஒப்புக்கொண்டதாக சொல்லி பிரயாணப்பட்டு விட்டால் வழியில் போக போக வேறு உபாயங்களை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். உபாயம்னா வேறு ஐடியாஸ் கண்டுபிடிச்சிக்கலாங்கிறார். ஐயா, உங்களுடைய விருப்பத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. சக்கரவர்த்தியை பற்றி தாங்கள் கூறியது அவரை தரிசிக்க வேண்டும் என்ற என் கவலையை அதிகரித்து விட்டது. நான் உடனே புறப்பட வேண்டும். நீங்களும் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்பினால் தாராளமாக என்னுடன் வாருங்கள். பட்டத்து உரிமையை பற்றி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாம் அனைவரும் நடந்து கொள்வோம். சிறிது நேரத்துக்கெல்லாம் இளவரசர் யானை மீது ஏறிக்கொண்டு பிரயாணப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கிய ஒரு மாபெரும் ஊர்வலம் தஞ்சையை நோக்கி புறப்பட்டது. போக போக இளவரசருடன் தொடர்ந்து ஊர்வலம் பெரிதாகி கொண்டே போயிற்று. படகில் அத்தியாயம் 8. படகில் பழுவேட்டரையர். புயல் அடித்த அன்று காலையிலே தான் பெரிய பழுவேட்டரையர் கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டார் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கும். கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையிலே சென்று பின்னர் கொள்ளிடக்கரை சாலை வழியாக மேற்கு நோக்கி திரும்பினார். சோழ நாட்டு கிராமங்களின் வழியாக அவர் நீண்ட பிரயாணம் செய்ய விரும்பவில்லை. மேற்கே சென்று திருவையாற்றுக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பி சென்றார். வழக்கம்போல் நூற்றுக்கணக்கான பரிவாரங்களுடன் இச்சமயம் பெரிய பழுவேட்டரையர் புறப்படவில்லை. தாம் போவதும் வருவதும் கூடிய வரையில் எவருடைய கவனத்தையும் கவராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையால் 10 பேரை தான் தம்முடன் அழைத்து கொண்டு போனார். திருவையாற்றுக்கு நேரே கொள்ளிடத்துக்கு வடகரையில் பழுவேட்டரையர் வந்தபோது அந்த பெரிய நதியில் வெள்ளம் இருகரையும் தொட்டுக்கொண்டு பிரவாகமாக போய்க் கொண்டிருந்தது. அங்கிருந்த சிறிய படகில் குதிரைகளை கொண்டு போவது இயலாத காரியம். பெரும் காற்றுக்கு அறிகுறிகள் காணப்பட்டு கொண்டிருந்தன. ஆகையால் திரும்பி போவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று குதிரைகளை வடகரையில் விட்டுவிட்டு பழுவேட்டரையர் தம்முடன் வந்த 10 வீரர்களுடன் படகில் ஏறினார். படகு நதியில் சென்று கொண்டிருந்த போது புயல் வலுத்து விட்டது. படகோட்டிகள் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினார்கள். நதி வெள்ளத்தின் வேகம் படகை கிழக்கு நோக்கி இழுத்துச் சென்றது. புயல் அதை மேற்கு நோக்கி தள்ள பார்த்தது. படகோட்டிகள் படகை தெற்கு நோக்கி செலுத்த முயன்றார்கள். இந்த 3 வித சக்திகளுக்கு இடையில் அகப்பட்டு கொண்ட படகு திரும்பி சக்கராகாரமாக சுழன்றது. பழுவேட்டரையரின் உள்ளத்திலும் அப்பொழுது ஒரு பெரும் புயல் எடுத்து சுழன்று கொண்டிருந்தது. நந்தினியின் எதிரில் இருக்கும்போது அவருடைய அறிவு மயங்கி போவது சாதாரண வழக்கம். அவள் கூறுவதெல்லாம் சரியாகவே அவருக்கு தோன்றும். வாழ்நாளெல்லாம் தமக்கு பிடிக்காமல் இருந்த ஒரு காரியத்தை நந்தினி சொல்லும்போது அது செய்வதற்கு உரியதாகவே அவருக்கு தோன்றிவிடும். ஏதேனும் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவருடைய வாய் சரி அப்படியே செய்வோம் என்று கூறிவிடும். சொல்லிய பிறகு வாக்கு தவறி எதுவும் செய்வதற்கு அவர் விரும்புவதில்லை. இப்போதும் அவரை தஞ்சைக்கு போய் மதுராந்தகரை அழைத்து வரும்படி நந்தினி சொன்னபோது சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டார். பிரயாணம் கிளம்பிய பிறகு அது சம்பந்தமாக பற்பல ஐயங்கள் எழுந்து அவர் உள்ளத்தை வதைத்தன. நந்தினியின் நடத்தையில் அணுவளவும் களங்கம் ஏற்படக்கூடும் என்று அவர் எண்ணவில்லை. ஆயினும் நந்தினியை எத்த பிராயமுடைய 3 வாலிபர்களுக்கு மத்தியில் அவளை தனியே விட்டு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் அடிக்கடி அவர் மனதில் தோன்றிக்கொண்டே வேதனை தந்தது. கந்தமாறன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன் ஆகிய 3 மீதும் அவர் குரோதம் கொள்வதற்கு காரணங்கள் இருந்தன. பொக்கிஷ நிலவரையில் நள்ளிரவில் தாமும் நந்தினியும் போய்கொண்டிருந்த போது கந்தமாறன் எதிர்பட்டு நந்தினியை தங்கள் மகள் என்று குறிப்பிட்டது அவர் நெஞ்சத்தில்
பழுக்க காய்ச்சி இரும்பினால் சூடு போட்டது போல் பதிந்திருந்தது. அப்போது உண்டான குரோதத்தில் அவனை கொன்று விடும்படியாகவே காவலனுக்கு ரகசிய கட்டளையிட்டு விட்டார். பின்னால் அதை பற்றி வருந்தினார். எப்படியோ கந்தமாறன் பிழைத்து விட்டான். அவன் எப்படி பிழைத்தான், நிலவரி காவலன் எப்படி மாண்டான் என்னும் விவரத்தை இன்னமும் அவரால் அறிய முடியவில்லை. அதற்கு பிறகு கந்தமாறன் தம் அரண்மனையிலேயே சில நாள் இருந்ததையும் நந்தினி அவனுக்கு சிரத்தையுடன் பணிவிடை செய்ததையும் அவரால் மறக்க முடியவில்லை. பிறகு வந்தியத்தேவனும் கடம்பூரில் இருக்கிறான். முதலில் அந்த அதிக பிரசங்கி வாலிபனை பார்த்ததுமே அவருக்கு அவனை பிடிக்கவில்லை. பிறகு அவன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியிடம் தனியாக ஏதோ எச்சரிக்கை செய்ய விரும்பியதையும் தஞ்சை கோட்டையிலிருந்து ஒருவரும் அறியாமல் தப்பி ஓடியதையும் அறிந்தபோது அவருடைய வெறுப்பு அதிகமாயிற்று. அச்சமயம் சின்ன பழுவேட்டரையர் அவன் தப்பிச் சென்றதற்கு நந்தினி உதவி செய்திருக்கலாம் என்று ஒரு குறிப்பாக சொன்னதையும் அவர் மறக்கவில்லை. அது ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. ஏனெனில் அவன் குந்தவை பிராட்டிக்கும் இளவரசர் அருள்மொழிக்கும் அந்தரங்க தூதன் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் அவனுக்கும் நந்தினிக்கும் தொடர்பு ஏதும் இருக்க முடியாது. ஆனாலும் அவனையும் நந்தினியையும் சேர்த்து எண்ணி பார்த்த போதெல்லாம் பெரிய பழுவேட்டரையரின் இரும்பு இதயத்தில் அனல் வீசிற்று. பிறகு ஆதித்த கரிகாலர் இருக்கவே இருக்கிறார். அவர் முன்னொரு சமயம் ஒரு கோவில் பட்டரின் மகளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினார் என்பதும் அவர்தான் நந்தினி என்பதும் அவர் காது கேட்டு இருந்தது. அவர்கள் இப்போது சந்தித்திருக்கிறார்கள். எதற்காக? ஒன்று நிச்சயம். ஆதித்த கரிகாலன் பெரிய முரடனாயிருக்கலாம், பெரியோர்களிடம் மரியாதை இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் அவன் சோழ குலத்தில் உதித்தவன். அந்த குலத்திலே யாரும் பிறனில் விழையும் துரோகத்தை செய்வதில்லை. கரிகாலனும் பெண்கள் விஷயமாக நடத்தையில் மாசுமறுவற்றவன். ஆனால் நந்தினி, அவளை தாம் இவ்வளவு தூரம் நம்பி அவள் விருப்பப்படியெல்லாம் நடந்து வந்திருப்பது சரிதானா? அவளுடைய நடத்தையில் மாசு ஒன்றும் இல்லை என்பது நிச்சயமா? அவளுடைய பூர்வோத்தரமே இன்னும் அவருக்கு சரிவர தெரியாது. அதாவது பூர்வோத்தரம்னா அவளுடைய முன்னாடி ஏர்லி ஸ்டேஜஸில் கதையெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவருடைய சகோதரன் காலாந்த கண்டன் அவளை பற்றி சொல்லாமல் சொல்லி பலமுறை எச்சரித்திருக்கிறான். தம்பி கூறியதே சரியாக போய்விடுமோ? நந்தினி தம்மை வஞ்சித்து விடுவாளா? ஆஹா, கதைகளில் சொல்கிறார்களே, அது போன்ற வஞ்சக நஞ்சமுள்ள ஸ்திரீகள் உண்மையில் உலகத்தில் உண்டா? அவர்களில் ஒருத்தி நந்தினியா? இப்படி எண்ணிய போது பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் குரோதக்கரில் கொழுந்து விட்டது. என்றால் அதே சமயத்தில் நந்தினியின் மீது அவர் கொண்டிருந்த மோகத்தையும் ஜுவாலை வீசியது. இவற்றினால் உண்டான வேதனையை மறப்பதற்காக பழுவேட்டரையர் தம் தலையை ஆட்டிக்கொண்டு தொண்டையையும் கனைத்து கொண்டார். 10 பேருக்கு மத்தியில் இருக்கிறோம் என்ற நினைவுதான் அவர் தமது பெரிய தடக்கைகளினால் நெற்றியில் அடித்து கொள்ளாமல் தடை செய்தது. அவரை அறியாமல் பெரிய நெடுமூச்சுக்கள் வந்து கொண்டிருந்தன. படகின் விளிம்புகளை இறுக்கி பிடித்து கொண்டு பற்களை கடித்துக்கொண்டு எல்லா உண்மைகளையும் இன்னும் 2 தினங்களில் தெரிந்து கொண்டு விடுகிறேன். இதுவரை செய்த தவறு போல் இனிமேல் ஒரு நாளும் செய்வதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டார். அத்தியாயம் 9. கரை உடைந்தது. பழுவேட்டரையரின் மனதில் குடிக்கொண்டிருந்த வேதனையை படகில் இருந்த மற்றவர்கள் உணரக்கூடவில்லை. புயல் காற்றில் அகப்பட்டு கொண்டதன் காரணமாகவே அவர் அவ்வளவு சங்கடப்படுவதாக நினைத்தார்கள். பெரிய பழுவேட்டரையர் மனோதைரியத்தில் நிகரற்றவர் என்று பெயர் வாங்கியிருந்தார். ரொம்ப தைரியமானவர் அப்படிங்கிறது சொல்கிறார். அவரே இவ்வளவு கலங்கி போனதை பார்த்து மற்றவர்களின் மனதிலும் பீதி குடிக்கொண்டது. எந்த நேரம் படகு கவிழுமோ என்று எண்ணி அனைவரும் தப்பி பிழைப்பதற்கு வேண்டிய உபாயங்களை பற்றியும் யோசித்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக வெகு நேரம் படகு தவித்து தத்தளித்த பிறகு கரை ஏற வேண்டிய துறைக்கு அரைக்காத தூரம் கிழக்கே சென்று கரையை அணுகியது. இனி கவலை இல்லை என்று எல்லாரும் பெருமூச்சு விட்டார்கள். அச்சமயத்தில் நதிக்கரையில் புயல் காற்றினால் பெய்யாட்டம் ஆடிக்கொண்டிருந்த மரங்களில் ஒன்று தடார் என்று முறிந்து விழுந்தது. முறிந்த மரத்தை காற்று தூக்கி கொண்டு வந்து படகின் அருகில் தண்ணீரில் போட்டது. படகை திருப்பி அப்பால் செலுத்துவதற்கு ஓடக்காரர்கள் பெரும் முயற்சி செய்தார்கள். பலிக்கவில்லை. மரம் அதிவேகமாக வந்து படகில் மோதியது. படகு தடால் என்று கவிழ்ந்தது. மறுகணம் படகில் இருந்தவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்து மிதந்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் படகு கவிழ்ந்தால் தப்பை பிழைப்பது பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆதலால் அவ்வாறு உண்மையில் நிகழ்ந்தும் விட்டது. அந்த அபாயத்திலிருந்து சமாளிப்பதற்கு ஓரளவு ஆயத்தமானார்கள். கரையை நெருங்கி படகு வந்து விட்டிருந்தபடியால் சிலர் நீந்தி சென்று கரையை அடைந்தார்கள். சிலர் மரங்களின் மீது தொத்திக் கொண்டு நின்றார்கள். சிலர் கையில் அகப்பட்டதை பிடித்துக்கொண்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்ததால் படகுக்கு நேர்ந்த விபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. படகு கவிழ்ந்ததும் தண்ணீரில் மூழ்கிவிட்டார். அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்துக்கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் கொடுத்தும் மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்து கொண்டு அவர் பிரவாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை, படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை. உடனே அந்த கிழவரின் நெஞ்சில் பழைய தீரத்துவம்னா வீரன் அர்த்தம் துளிர்த்து எழுந்தது. எத்தனையோ போர்களில் மிக ஆபத்தான நிலைமையில் துணிவுடன் போராடி வெற்றி பெற்ற அந்த மாபெரும் வீரர் இந்த கொள்ளிடத்து வெள்ளத்துடனும் போராடி வெற்றி கொள்ள தீர்மானித்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். சமீபத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை எட்டி பிடித்து கொண்டார்.
கரையை குறிவைத்து நீந்த தொடங்கினார். வெள்ளத்தின் வேகத்துடனும் புயலின் வேகத்துடனும் ஏக காலத்தில் போராடி கொண்டே நீந்தினார். கை சளைத்த போது சிறிது நேரம் வெறுமனே மிதந்தார். பலமுறை நதிக்கரையை ஏற முயன்றபோது மழையினால் சேராகி இருந்த கரை அவரை மீண்டும் நதியில் தள்ளிவிட்டது. உடனே விட்டுவிட்ட கட்டையை தாவி பிடித்து கொண்டார். இவ்விதம் இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகும் வரையில் போராடிய பிறகு நதிப்படுக்கையில் நாணற்காடு மண்டி வளர்ந்து, நாணல்லாம் ஒரு விதமான புல் பேங்க் ஆஃப் ரிவரில் இருக்கும். எல்லா பேங்க்குக்கு இதுலேயும் இருக்கும். பெருசாக இருக்கும் நாணல், ஒசரமாக இருக்கும் நாணல் புல். நதிப்படுகையில் நாணல் காடு மண்டி வளர்ந்திருந்த ஓரிடத்தில் அவருடைய கால்கள் தரையை தொட்டன. பின்னர் வளைந்து கொடுத்த நாணல் புதர்களின் உதவியை கொண்டு அக்கிழவர் தடுமாறி நடந்து கடைசியாக கரையேறினார். அவரை சுற்றிலும் கனத்த அந்தகாரம், கும்மிருட்டு சூழ்ந்து இருந்தது. பக்கத்தில் ஊர் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. திருமலை ஆற்றுக்கு எதிரில் கரையேற வேண்டிய ஓடத்துறைக்கு சுமார் 1.5 காத தூரம் கிழக்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆம், குடந்தை நகரத்துக்கு அருகிலே தான் தாம் கரையேறி இருக்க வேண்டும். இன்றிரவு எப்படியாவது குடந்தை நகருக்கு போய்விட முடியுமா? புயல் அப்போதுதான் பூரண உக்கிரத்தை அந்த பிரதேசத்தில் அடைந்திருந்தது. 100,000 பேய்கள் சேர்ந்து சத்தமிடுவது போன்ற பேரோசை காதை செவிடுபடச் செய்தது. மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்தன. வானத்தில் அண்ட சராசரங்கள் வெடித்து விடுவது போன்ற இடி முழக்கங்கள் அடிக்கடி கேட்டன. பெருமழை சோவென்று கொட்டியது. எங்கேயாவது பாழடைந்த மண்டபம் அல்லது பழைய கோயில் இல்லாமல் அப்போகும் அதில் தங்கி இரவை கழிக்க வேண்டியதுதான். பொழுது விடுந்த பிறகுதான் மேலே நடையை தொடங்க வேண்டும் என்று முடிவு கட்டிக்கொண்டு தள்ளாடி நடுங்கிய கால்களை ஊன்றி வைத்த வண்ணம் நதிக்கரையோடு நடந்து சென்றார். நதியில் கரையின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் போய்கொண்டிருந்தது. மழை பெய்தபடியால் கரை மேலேயும் ஓரளவு தண்ணீராக இருந்தது. இரட்டை பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை. ஆகவே அந்த வீரக்கிழவர் நடந்து சென்றபோது தம் எதிரில் நதிக்கரையின் குறுக்கே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஓடியதை பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை. திடீரென்று முழங்கால் அளவு ஜலம் வந்துவிட்டதும் சற்று தயங்கி யோசித்தார். தொடையளவு ஜலம் வந்ததும் திடுக்கிட்டார். அதற்கு மேலே யோசிப்பதற்கு அவகாசமே இருக்கவில்லை. மறுகணம் அவர் தலைகுப்புற தண்ணீரில் விழுந்தார். கொள்ளிடத்தின் கரை உடைத்துக்கொண்டு அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளம் அவரை உருட்டி புரட்டி அடித்து கொண்டு போயிற்று. கரைக்கு அப்பால் பள்ளமான பிரதேசமானபடியால் அவரை இன்னும் ஆழமாக அதில பாதாளத்துக்கு எடுத்துக்கொண்டு போவது போல இருந்தது. படகு கவிழ்ந்து நதியில் போய்கொண்டிருந்த வெள்ளத்தில் மூழ்கிய போது அவர் சற்று எளிதாகவே சமாளித்துக் கொண்டார். இப்போது அவ்விதம் முடியவில்லை. உருண்டு புரண்டு கீழே போய்கொண்டிருந்தார். கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை. நிமிர்ந்து நின்று மேலே வரவும் முடியவில்லை. மூச்சு திணறியது. யாரோ ஒரு பயங்கர ராட்சதன் அவரை தண்ணீரில் அமுக்கி தலைகுப்புற புரட்டி அதே சமயத்தில் பாதாளத்தை நோக்கி இழுத்து கொண்டு போனான். ஆஹா, அந்த ராட்சதன் வேறு யாரும் இல்லை. கொள்ளிடத்தின் கரையை உடைத்துக்கொண்டு உடைப்பின் வழியாக அதிவேகமாக பாய்ந்த வெள்ளமாகிய ராட்சதன் தான். அவனுடைய கோரமான பிடியிலிருந்து, பயங்கரமான உருட்டலிலிருந்து தப்பிப்பிழைக்க முடியுமா? கால் தரையில் பாவவில்லையே, கைக்கு பிடி எதுவும் அகப்படவில்லை. மூச்சு திணறுகிறதே, கழுத்தை பிடித்து திருகுவது போல இருக்கிறதே, காது செவிடுபடுகிறதே. துர்கா பரமேஸ்வரி தேவி, நான் இந்த விபத்திலிருந்து பிழைப்பேனா? அடி பாவி நந்தினி, உன்னால் எனக்கு நேர்ந்த கதியை பார். ஐயோ பாவம், உன்னை அந்த தூர்த்தர்கள் மத்தியில் விட்டுவிட்டு வந்து விட்டேனே. சிச்சி, உன் அழகை கண்டு மயங்கி. ஆஹா, அந்த ராட்சதன் வேறு யாரும் இல்லை. கொள்ளிடத்தின் கரையை உடைத்து கொண்டு உடைப்பின் வழியாக அதிவேகமாய் பாய்ந்த வெள்ளமாகிய ராட்சதன் தான். அவனுடைய கோரமான பிடியிலிருந்து, பயங்கரமான உருட்டலிலிருந்து தப்பிப்பிழைக்க முடியுமா? கால் தரையில் பாவவில்லையே, கைக்கு பிடி எதுவும் அகப்படவில்லையே, மூச்சு திணறுகிறதே, கழுத்தை பிடித்து திருகுவது போல் இருக்கிறதே, காது செவிடுபடுகிறதே. துர்கா பரமேஸ்வரி தேவி, நான் இந்த விபத்திலிருந்து பிழைப்பேனா? அடிப்பாவி நந்தினி, உன்னால் எனக்கு நேர்ந்த கதியை பார். ஐயோ பாவம், உன்னை அந்த தூர்த்தர்கள் மத்தியில் விட்டு வந்து விட்டேனே. சிச்சி, உன் அழகை கண்டு மயங்கி உன் நிலையை கண்டு இறங்கி உன்னை மணந்து கொண்டதில் நான் என்ன சுகத்தை கண்டேன்? மன அமைதி எழுந்ததை தவிர வேறு என்ன பலனை அனுபவித்தேன்? கடைசியில் இப்படி கொள்ளிடத்து உடைப்பில் அகப்பட்டு திணறி திண்டாடி சாகப் போகிறேனே. 64 போர்க்காயங்களை சுமந்த என் உடம்பை புதைத்து வீரக்கல் நாட்டி பள்ளிப்படை கட்டப்போவதில்லை. என் உடலை யாரும் கண்டெடுக்கப் போவது கூட இல்லை. அதாவது பள்ளிப்படைனாக்கா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம், ராயல் ஃபேமிலியில் அவள்லாம் செத்து போனாக்கா அதுக்கு மேலே ஒரு கோவில் மாதிரி ஒன்று கட்டுவாள். அது மேலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவாள். ஸோ அவளுடைய சமாதிக்கு மேலே அது ஆக்சுவலாக அது ஒரு கோயில் மாதிரி தான். எல்லோரும் போய் நமஸ்காரம் பண்ணி அதுக்கு கோயிலுக்கு உண்டான எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவாள். ஆனால் அதுக்கு பேர் பள்ளிப்படைன்னு பேர். என் உடலை யாரும் கண்டெடுக்கப் போவது கூட இல்லை. எங்கேயாவது படுபள்ளத்தில் சேற்றில் புதைந்து விடப் போகிறேன். என் கதி என்ன ஆயிற்று என்று கூட யாருக்கும் தெரியாமலே போய்விடப் போகிறது. அல்லது எங்கேயாவது கரையில் கொண்டு போய் என் உடம்பை வெள்ளம் ஒதுக்கி தள்ளிவிடும். நாய் நரிகள் பிடுங்கி தின்று பசியாரப் போகின்றன. சில நிமிட நேரத்துக்குள் இவை போன்ற எத்தனையோ எண்ணங்கள் பழுவேட்டரையர் மனதில் தோன்றி மறைந்தன. பின்னர் அடியோடு அவர் நினைவை இழந்தார்.